பச்சை புழுவு எப்படி பசையாட்டம் எப்படி ஒட்டியிருக்குதுன்னு பாருங்கள். கீழே தள்ளி விட்டுட்டேன். எவ்வளோ பெரிய புழுவு. ஏதோ ஒரு சவுண்ட் ஒன்று வருது பாருங்கள் தள்ளினங்காட்டி. அப்படியே சுருண்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் காய்கறிகள் கொடி செடிகள் எல்லாம் நெட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து இன்றைக்கி என்னென்ன காய் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறத பார்த்துடலாம். நைட்டு பார்த்திங்கன்னா நல்ல மழை. இதோட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மழை ஆயிடுச்சு. இந்த மழைக்கு பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு சங்குப்பூ வந்து கொடி வந்து நல்லா படர ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல் பூ வந்து பூத்துருக்கு. மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா அந்த பூவில் எல்லாமே மண் வந்து நல்லாவே அடிச்சிருக்கு. சரி வாங்க, இன்றைக்கி வந்து நம்மளுக்கு என்னென்ன காய் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்கிறத பார்த்துடலாம். புடலங்காய் கொடியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னுமே பிஞ்சுகள் வந்து வைக்கிறக்கே ஆரம்பிக்கலைங்க. இருக்கிற பூ எல்லாமே வந்து விழுந்துருச்சு. கொடி இன்னுமே பார்த்திங்கன்னா நல்லா படர ஆரம்பிக்கணும். கொடி கொஞ்சமாக தான் படர்ந்துருக்குது. கொடி எந்த அளவுக்கு படருதோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா காய்களும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா கொடுக்குங்க. இன்றைக்கி வெள்ளரிக்காயில் எவ்வளோ காய் வந்து நம்மளுக்கு கிடைக்குன்னு பார்த்துடலாம். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. இந்த இடத்துல ஒரு காய் வந்து அறுவடை பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து பீர்க்கன் வந்து ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து ஒன்று இருக்குது. வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த டைம் இந்த இடத்துல தானாக முளைச்சது தான். விதை வந்து விழுந்திருக்கும் போல். ஒவ்வொரு காயும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட இந்த 2 காயுமே ஒரு 1/2 கிலோ வர மாட்டேங்குது, அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. இதோட 3 காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோங்க. கொடி பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சைடு படர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் அப்படியே அழுகாமல் இந்த சைடு எடுத்து விட்டுறலாம். நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து போட்டால் போதும், அதுவே தானாக படர்ந்து போய்க்கும். அடுத்தது பிஞ்சு பாருங்கள் இந்த இடத்துல என்ன இருக்குது. இந்த பீக்கங்காய் கொடியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே டல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு வந்து காய்கள் வந்து இப்போ கொடுக்கறதில்ல. அங்கே அப்பப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காய் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது இந்த இடத்துல ஒரு வெள்ளரிக்காய் வந்து இருக்குது. இதையும் அறுவடை பண்ணிடலாம். நல்லாவே பெருசாகிருச்சு பாருங்கள். அடுத்தது நம்ம விதைக்காக விட்டது இது இங்கே வச்சிடலாம். வெள்ளரி பழம் பாருங்கள் நல்லா பழுத்துருச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே வெடிச்சிருச்சு. இப்போ வந்து இது அப்படியே அந்த கொடியிலேருந்து கட் பண்ணி எடுத்துடலாம். மனம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க. இதில் இருக்கிற மனமே பார்த்திங்கன்னா இந்த காயை சாப்பிட சொல்லும். அந்த அளவுக்கு நல்ல மனமாக இருக்கும். இதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா விதைகள் வந்து நான் எடுக்கணும். அடுத்த தைப்பட்டம் ஆடிப்பட்டத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து தான் விதைகள் எடுக்கணும். இன்னுமே பார்த்திங்கன்னா நம்ம நிறையவே காய்கள் வந்து விட்டுருக்குறோம். நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறீங்க விதைகளும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பீர்க்கன் பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று போன டைம் வந்து ரொம்ப பிஞ்சாக இருந்தது. இதையும் அறுவடை பண்ணி வச்சிடலாம். இன்னும் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். வெள்ளரி தான் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சுகள் வந்து வச்சுருக்கு. இந்த டைம் வெள்ளரிக்காயிலே நல்ல ஒரு சிறப்பான அறுவடைன்னே சொல்லலாங்க. அந்தளவுக்கு வந்து நல்லாவே பிடிச்சிருந்தது. அதே டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் காய்களும் பார்த்திங்கன்னா அழுகவும் செஞ்சுருக்குது. நல்லாவே புழுக்களோட தாக்கமும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது. அந்த ஒரு செடிக்கு ஒரு கொடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காய் இந்த மாதிரி வேஸ்ட்டாக தான் போயிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி பட்டை அவரை செடி அவரை இருக்குது இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. அதையுமே அறுவடை பண்ணிடலாம். நிறையவே பார்த்திங்கன்னா இருக்குது. பூக்கள் பார்த்திங்கன்னா நிறைய வைக்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். ஒரு 4 கொடி தான் இருக்குது, 4 செடி தான் இருக்குது. 4லேயுமே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் காய்கள் இருக்குது. அதையுமே அறுவடை பண்ணிடலாம். நல்லா முத்தி இருக்கிற காய் மட்டும் பார்த்திங்கன்னா பொரிச்சுக்கலாம்.
அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து இவ்வளோ தான். இன்னும் ஒரு 2 நாளைக்கு வந்து நம்ம இருக்கிற பிஞ்செல்லாம் முத்துனதுக்கப்புறமா பொரிச்சதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு காய் வந்து கிடைக்குங்க. இது வந்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் வச்சிடலாம், இல்லைன்னா வாடி போயிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ தாங்க காய்கள் வந்து கிடச்சிருக்குது. அவரைக்காய், செடி அவரை. இன்னும் பூக்கள் பாருங்கள் நல்லாவே வச்சுருக்குது. மழை பெஞ்சதுனால அப்படியே செடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து சாய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் எல்லாமே மண் அணைச்சி விடணும், அப்போ தான் பார்த்திங்கன்னா கீழே வந்து சாயாமல் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். ஒரு 4-5 செடி பார்த்திங்கன்னா முதல்ல காய்ப்பு கொடுக்கறக்கு ஆரம்பிச்சது. இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லாவே டல் அடிச்சிருச்சு, காப்பு முடிஞ்சிருச்சு. ஒரு 3 செடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ தான் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதிலிருந்து இன்றைக்கி காய்களை வந்து அறுவடை பண்ணிடலாம். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இந்த செடியிலையும் ஒன்று இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரே செடி தான், ஆனால் இதில் 2-3 கிளைகள் வந்து இருக்கிறதுனால காய்கள் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு சின்ன செடி ஒன்று, இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு காய் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிடலாம். அடுத்தது இந்த நந்தியாவட்டை செடி மேலேயே பார்த்திங்கன்னா நல்ல மரம் மாதிரி இருக்கிறதுனால இந்த செடி இதில் மேலே நல்லா படர்ந்துருச்சு. இந்த பாவக்காய் கொடி வந்து நல்லா படர்ந்துருக்குது. நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் காய்கள் வந்து நல்லாவே பிடிக்குங்க இந்த மேலே நல்லா படர ஆரம்பிச்சதுன்னா. இந்த பாவக்காய் கொடியிலையும் பார்த்திங்கன்னா அங்கங்கே பிஞ்சுகள் வந்து பிடிச்சிருக்குது. ஒரு 2-3 பிஞ்சு பார்த்திங்கன்னா வெம்பி போயிருச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது பாருங்கள். கொடியான பாவக்காய் கொடி நல்லா படர ஆரம்பிச்சிருக்கு. இன்னுமே நல்லா படர்ந்ததுக்கப்புறம் எல்லாம் அறுவடை கொடுக்கும், அப்போ வந்து நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த பாவக்காய் கொடியில் காய்கள் வந்து இல்லைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாவக்காய் கொடி வந்து தானாக முளைச்சது இல்லைங்களா, இதுலேயுமே பிஞ்சுகள் வந்து வச்சுருந்தது. இன்றைக்கி வந்து அறுவடைக்கு காய்கள் இருக்கான்னு பார்த்துடலாம். இந்த இடத்துல பாருங்கள், தொடர்ந்து இங்கே ஒரு காய் ஒன்று இருக்குது. அடுத்தது இங்கே ஒன்று பிஞ்சு, அடுத்தது இங்கே அப்படி லைனாக பார்த்திங்கன்னா 3 பிஞ்சு தொடர்ந்து இருக்குது. இன்னுமே கொடி பார்த்திங்கன்னா இது மேலே நல்லாவே படர்ந்துருக்குது. இந்த இடத்துல ஒரு காய் வந்து போன டைம் வச்சுருந்தோம். இது வந்து நல்லா இப்போ கொஞ்சம் பழுக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து அறுவடை பண்ணிடலாம். அடுத்தது இங்கே ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது, இது இன்னுமே பெருசாகும். அடுத்தது இந்த இடத்துல இருக்கிற காயை அறுவடை பண்ணிடலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 காய் வந்து அறுவடை பண்ணியாச்சு. இன்னும் பிஞ்சுகள் நிறைய இருக்குதுங்க. இன்னும் காய்கள் வந்து இதுக்குள்ளே இருக்கான்னு அப்படியே பார்த்துடலாம். இந்த இடத்துல பாருங்கள் உள்ளே ஒன்று இருக்குது. இதை வந்து கீழே வச்சுட்டு அதை பொரிச்சுக்கலாம். நல்லா பார்க்காம விட்டுருந்தா முத்தி போயிருந்திருக்கும், பரவாயில்ல பார்த்துட்டேன். 3 காய் பார்த்திங்கன்னா தானாக முளைச்ச செடியிலேயே இவ்வளோ அறுவடை வந்து இதோட 3ஆவது அறுவடைன்னு நினைக்கிறேன். 2 காய் வந்து கொடுத்தது. இன்றைக்கி வந்து 3 காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்த அறுவடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே கிடைக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா பிஞ்சுகள் வந்து நிறைய இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 பிஞ்சு மட்டும் இருக்குது. இந்த இடத்துல 1, இதோட 4 பிஞ்சு வந்து இருக்குது. அடுத்த அறுவடையில் பார்க்கலாம் எவ்வளோ காய் கிடைக்குங்கிறத. இன்றைக்கி 3 காய் வந்து அறுவடை பண்ணிட்டோம். அடுத்தது இங்கே பார்த்திங்களா, இதே இடத்துல ஒரு பாவக்காய் கொடி வந்து அடுத்ததுக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா, வந்துருச்சு. அடுத்தது இந்த இடத்துல நம்மளோட செரி தக்காளி வந்து இருக்குது. அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நானே நேற்றுக்கு தான் பார்த்தேன், காட்டணும்னு நினச்சேன். இந்த இடத்துல பாருங்கள், பிஞ்சுகள் வந்து வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே செம்பருத்தி செடி அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே கொடி மாதிரி நல்லா போகுது.
அடுத்தது நம்மளோட வரிக்கத்திரி அறுவடை பண்ணிடலாம். இந்த தை வந்துச்சு அப்படின்னா இந்த செடிக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயாச்சுங்க. ஆனால் காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. செடி அந்த அளவுக்கு பெருசாகலை, ஆனால் கிளை விழுதுகள் பாருங்கள் நிறைய இருக்கிறதுனால அப்பப்போ பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு 2 டைம் நம்மளுக்கு 4லேருந்து 5 காய் வந்து கிடைச்சிருது. இந்த இடத்துல ஒரு செடி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த செடியிலையும் காய் இருக்குது. இதையும் அறுவடை பண்ணிடலாம். 1 2 இந்த இடத்துல 1 3 அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. அவ்வளோதான், செடியே காலியாயிருச்சு. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. அடேங்க அப்பா, புழுவை பாருங்கள். கீழே வச்சுட்டு அதை காட்டுறேன். எவ்வளோ பெரிய புழுவு! அட சாமி, இங்கே பாருங்கள். இதா தெரியுதா? பச்சை புழுவு. எப்படி பசையாட்டம் எப்படி ஒட்டியிருக்குதுன்னு பாருங்கள். கீழே தள்ளி விட்டுட்டேன். எவ்வளோ பெரிய புழுவு! ஏதோ ஒரு சவுண்ட் ஒன்று வருது பாருங்கள், தள்ளினங்காட்டி. அப்படியே சுருண்டுருச்சு. என்னடா புதுசாக ஓட்டை போட்டிருக்கேன்னு பார்த்தேன். இந்த 2 இலையை இந்த 2 நாளில் பாருங்கள் எப்படி சாப்பிட்ருக்குதுன்னு. முழுசாகவே சாப்பிட்ருச்சு. இதை வந்து தூக்கி தூரம் போட்டுடலாம். பக்கத்தில் இருந்தால் மறுபடியும் மேலே ஏறுனாலும் ஏறிடு. தூக்கி தூரம் போட்டாச்சு. அங்கங்கே பாருங்கள் எல்லாம் கடிச்சிருக்குது. இதை வந்து கிள்ளி விட்டுறலாம். கிள்ளி தூரம் போட்டாச்சு. இன்றைக்கி வந்து செடியே மொட்டை அடிச்சிட்டோம். இனி பிஞ்சுகள் தான் இருக்குது. பிஞ்சுகள் பூக்கள் தான் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்குது. அடுத்து இனி 1 வாரம் ஆயிரும் இது எல்லாமே பெருசாகி நம்ம அறுவடை பண்ணும்போது. இன்றைக்கி கடைசியாக என்னென்ன அறுவடைன்னு பார்த்துடலாங்களா? இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறையவே அறுவடை கிடச்சிருக்குது. என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காயில் ஒரு 4 காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒரே ஒரு பீர்க்கன் கிடச்சிருக்கு. கொஞ்சமாக செடி அவரையில் கொஞ்சமாக காய்கள் வந்து கிடச்சிருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளரி பழம் நல்லாவே வெடிச்சிருச்சு. இதிலேருந்து தான் விதைகள் சேகரிக்கணும். அடுத்தது கொஞ்சமாக வெண்டைக்காய், வரிக்கத்திரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே கிடச்சிருக்கு. 3 பாவக்காய் வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கான அறுவடை வந்து சூப்பராக இருக்குதுங்க. இன்றைக்கி நிறையவே காய்கள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஒரு 2 நாளைக்கு பார்த்திங்கன்னா சமையலுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யாருமே ஷேர் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி விடுங்க, அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.